மகாபெரிவா சரணம். ஏப்ரல் 16, 17 2 நாளும் காரிர இஷ்டி பர்ஜன்ய சாந்தி ஹோமம் நடந்தது. இந்த காரிர இஷ்டி அப்படிங்கிறது முதல்ல பார்த்தப்ப புதுசாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு இஷ்டி அப்படிங்கிற வார்த்தை நான் கேள்விப்பட்டதில்லை. சரி, அது என்ன அப்படிங்கிறத திருவண்ணாமலையிலேருந்து வந்த சபரி கணபாடிகளும் தத்துவசிவ கணபாடிகளும் ரொம்ப அழகாக எங்களுக்கு சொல்லி தந்தான். இஷ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது பிரம்மா நம்மளை படைச்சிட்டார், மனுஷால படைச்சிருக்கார். இந்த பக்கம் வேதம் யஜ்யம் இதெல்லாம் படைச்சிருக்கார். ஸோ நம்மளோட உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. அது உள்ளேலையும் பஞ்சபூதம் தான், வெளியேயும் பஞ்சபூதம் தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பஞ்சபூத ஸ்தலங்களாக வணங்கின்னு தான் இருக்கோம். நமக்குள்ளேயும் நீர் இருக்குது, சுவாசிக்கிறோம், நெருப்பு இருக்குது, டைஜஸ்ட் ஆகிறது, இப்படி எல்லாமே நமக்குள்ளேயும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. தினம் தினம் நாம் அதை ஆராதிக்கணும். அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு பூஜை பண்ணணும்னாலும் பூமி பூஜை பண்ணுறோம். சாதாரணமாக குடித்தா தண்ணிங்கிறோம். அதே நம்ம கலச பூஜையில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம குடிக்கும்போது அதை தீர்த்தங்கிறோம். இப்படி எல்லாத்தையுமே நாம் இறைவனாக தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். ஆற்றுல கூட நம்ம முறம் எல்லாமே லக்ஷ்மிம்பா. ஏதோ ஒரு பேப்பர் நம்ம காலில் கட்டிட்டா கூட சரஸ்வதி தொட்டு கூப்பிடும்பா. இப்படி எல்லா விதத்துலையும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் பகவான்கிறது இருந்துகிட்டே இருக்கார். சரி, இப்போ மழை இல்லை அப்படின்னா நாம் ஆராதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, பிரம்மா அப்போவே படைச்சிருக்க யஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யஜ்யத்தில் ஒரு வகை தான் இஷ்டி அப்படிங்கிறது. இஷ்டி அப்படிங்கிறது என்னன்னா, இஷ்டப்பட்டு நாம் செய்கிற ஒரு விஷயம். காரிய இஷ்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு காரியத்துக்காக இஷ்டப்பட்டு நாம் செய்கிற ஒரு விஷயம் தான் காரிர இஷ்டி. இங்கே நமக்கு என்ன காரியம் அப்படின்னா, மழை இல்லை, மழை தான் வேணும். அப்போ மழைக்காக நாம் இஷ்டப்பட்டு செய்கிற ஒரு இஷ்டி தான். வேறு ஏதாவது இஷ்டி இருக்கா? இருக்குது. அது என்ன? நம்ம தசரதர் மகாராஜா செஞ்ச புத்திரகாமி இஷ்டி. அவர் புத்திரம் வேணும் அவருக்கு, அதுக்காக அவர் அதை செஞ்சார். கொரோனா காலத்துலேயும் சுரபிமத இஷ்டி அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணி கொரோனா எல்லாம் போகிறதுக்காக இது பண்ணியிருக்கா. இப்படி இஷ்டியில் பல வகை இருக்குது. ஸோ இந்த காரிர இஷ்டியில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது கருப்பு நிறத்தில் இருக்கிற ஒரு ஆடையை தரிச்சுட்டு தான் செய்யணும். இதுக்கு பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் முக்கால்வாசி கருப்பில் தான் இருக்குது. இப்போ நம்ம தீபாவளிக்கு துணி எடுக்க போனால் பாட்டி சொல்லுவோம், கருப்பு வரக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்பா. ஸோ எந்த ஒரு சுபகாரியத்துக்கும் நம்ம கருப்பை எடுத்துக்க மாட்டோம். அப்போ இப்பேற்பட்ட எங்கேயும் நடக்கிறது அப்படின்னா, இதுக்கு ஏன் கருப்பை தேர்ந்தெடுத்திருக்கா அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ பார்த்தேன்னா நமக்கு பூமியிலேருந்து தான் தண்ணி வரணும். எவ்வளவோ போர் போடுறோம், ஆனால் தண்ணி இல்லை. அப்போ தண்ணி நமக்கு எங்கேருந்து வரணும் அப்படின்னா மேலேருந்து தான் நமக்கு தண்ணி வரணும். அப்போ நம்ம யார்கிட்ட கேட்கணும்? நீருக்கான ஒரு தேவதை யார் அப்படின்னா வருண பகவான் தான். ஸோ அந்த வருணனை நோக்கி நம்ம கேட்கணும். அப்படின்னா அவள் நித்திய அக்னிஹோத்திரிகளாக இருக்கணும். பண்ணி வைக்கிறவாலும் அப்படி இருக்கணும், பண்ணுறவாலும் அப்படி இருக்கணும். அவள் ஏன் கருப்பு நிறத்தில் பண்ணணும் அப்படின்னா, மேகத்தில் பார்த்தீங்கன்னா காற்று கூட்டங்களாக இருக்கும். அதை கணங்கள்னு சொல்லுவாள். ஸோ அந்த காற்று கணங்கள் கருப்பு நிறத்தில் இருக்கும். இப்போ நம்ம எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் இருக்கோம், நமக்கு பாஷையே தெரியல, ஆனால் யாரோ ஒருத்தர் தமிழில் ஏதோ பேசின்னு போகிறான்னா அப்பா நம்மால் போகிறா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அது மாதிரி இந்த கருப்பு நிறத்தில் உள்ளதை தூது விடும்போது, ஆஹா நம்மளை சேர்ந்த யாரோ ஒருத்தர் இது பண்ணுறா பொழுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த காற்று டக்குன்னு நம்ம பக்கம் திரும்பி இது பண்ணுவோம். அதுக்காக அது எல்லாமே கருப்பு நிறத்தில் தான் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் இதில் என்ன காற்றை பார்த்து சொல்கிறா என்ன அப்படின்னா, காற்றே நீ வேகமாக போ, மக்கள் எல்லாம் மழை இல்லாமல் திண்டாடின்னு இருக்கா, மேகத்தில் அடைச்சுன்னு இருக்கு ஃபுல்லாக, அதெல்லாம் நீக்கிட்டு எங்களுக்கு நீ மழையை தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி வர்ற மழை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது கிழக்கு பார்த்து வீசுகிற காற்றுலேருந்து வர்ற மழையாக இருக்கணும். சரி, மழை பயங்கர மழையாக கொட்டி பயங்கர மழையே இருந்தால் போதுமா? இல்லை, எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ தா, எங்கள் எல்லா ஜனங்களுக்கும் என்ன தேவையோ அதை நீ தா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லி 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 அந்த காற்றை தூது விடுறான். அப்புறம் அந்த அக்னியில் என்னென்ன போட்டா அப்படின்னா, நம்ம உலர் பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, கர்ஜூரான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இடித்து அதில் கருந்தேன் ஊற்றி பிசைஞ்சு அதை தாமரை இலையில வச்சு அதை கூட கருப்பு கயிறில் கட்டி அதைத்தான் அந்த அக்னிக்கு ஆவாகனம் பண்ணினான். அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை, கருப்பு எள்ளு, கருப்பு கவனி அரிசி, இந்த மாதிரியான கருப்பு நிற பொருட்களை வச்சா. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா
கேட்குறா, அதாவது இந்த உலகத்திலேயே வேகமாக போகிறது எது அப்படின்னா ஏரோப்ளேன் சொல்லலாம், ராக்கெட் சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் விட நம்ம மனசு தான். இன்னைக்கு நினச்சிட்டு நம்ம இங்கேயே இருக்கோம், நினச்சா நம்ம வேற எங்கே வேணால் நம்ம இப்போ போகலாம். திடீர்னு திருப்பதி பெருமாள் போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம், திருவண்ணாமலை பெருமானை போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். அந்த ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம திரும்பி வந்துடலாம். நம்ம மனசை விட வேகமான ஒரு பொருள் எதுவுமே இல்லை. ஸோ அந்த வேகம், காற்றோட வேகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம மனசை விட வேகமாக அந்த காற்று வந்து வேகமாக போய் அடிக்கணும். அதுக்காக அப்படி வந்து காற்றை வந்து அந்த மாதிரி தூந்து விடுறான். அதுக்கப்புறம் இதில் வந்து பக்ஷி கருடன்னு சொல்லுவாள். ஏன்னா உயரமாக பறக்கும் கருடன், அதே சமயம் அவ்வளோ வேகமாக பறக்குமா கருடன். ஸோ அந்த கருடன் எவ்வளவு வேகமாக பறந்து பக்ஷியிலே ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கோ அது மாதிரி இந்த காற்றும் அவ்வளோ வேகமாக வீசி நமக்கு வந்து மழையை தரணுமா. அதுக்கப்புறம் இதில் பூஜை பண்ண 2 வித்தியாசமான விலங்குகள் என்ன அப்படின்னா குதிரையும் ஆடும். இது வரைக்கும் நான் என்னோட இதில் பசு மட்டும்தான் கோமாதான்னு பூஜை பண்ணி பார்த்துருக்கேன். குதிரையோ ஆடோ பண்ணி பார்த்ததில்லை. அதுவும் கருப்பு நிறத்தில் தான். அதெல்லாம் எப்படி கிடச்சிதுன்னா பெரியவாளோட அனுகிரகம் தான். ஆடு கிடச்சிரும், கருப்பு நிறத்தில் குதிரை, வெள்ளை நிறத்தில் குதிரையே நான் பெங்களூரில் பார்த்ததில்லை. கருப்பு நிறத்தில் குதிரையும் கண்டிப்பாக கிடச்சிது. அதுக்கும் அவள் ரொம்ப அழகாக விளக்கம் சொன்னான். ஏன்னா வம்ச விருத்திக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து குதிரை. ஸோ அதே மாதிரி அந்த குதிரையோட வம்சம் எப்படி விருத்தியாகி போயின்னு இருக்கோ அது மாதிரி அந்த தண்ணீரும் அப்படியே எப்பவும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம வம்சமும் அதே மாதிரி தழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சுப சோச்சனைக்காக இந்த குதிரையை வந்து பூஜை பண்ணினான். அதுக்கப்புறம் ஆடு ஏன் பூஜை பண்ணான் அப்படின்னா நீர்நிலையில் முதல்ல பிறந்த உயிரினம் வந்து ஆடு தான். ஸோ நீருக்கும் ஆடுக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு. ஸோ அந்த நீர் நினைக்குமா நம்மளை சேர்ந்தவனை வந்து கும்பிடுறா, ஸோ இவாளுக்கு வந்து நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பானாம். அதுக்கப்புறம் மற்ற சில உயிரினங்கள்லாம் குட்டி போட்டால் சாப்பிடும். ஆடு நிறைய குட்டி போடும் ஆனால் சாப்பிடாது. அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற பக்தாள் எல்லாத்துலேயும் வந்து சந்தான பாக்கியம் நல்லபடியாக நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆட்டையும் பூஜை பண்ணலாம். ஸோ இது ஒவ்வொன்றும் அவள் ரொம்ப நியமமாக அக்னிஹோத்திரிகள் வந்து பொதுவாக ஹோமம் பண்ணுவாளே தவிர அது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற காரணத்தை இது நமக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸுக்கும் மாமா வந்து ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து விளக்கம் சொன்னான். அதுக்கப்புறம் சுடாத மண் பானை, கிருஷ்ணமூர்த்தி பாகவதர்னா ஒசூர்லேருந்து ஒரு குழந்தைய எடுத்துன்னு வர்ற மாதிரி மடியிலேயே கொண்டு வந்து, ஏன்னா அது அவ்வளோ டெலிகேட்டடாக இருக்குமா, அவ்வளோ இது பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. ஸோ அந்த பானையை வச்சு தண்ணி ஊற்றின உடனே இந்த தண்ணி வந்து அந்த பானையில் ரொம்பி ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தா அழகாக உடஞ்சி தண்ணி அப்படியே ஓடித்து. அவர் வந்து அவ்வளோ இதுவாக ஆகா கண்டிப்பாக உங்களுக்கு மழை உண்டு, இதெல்லாம் வந்து அந்த யாகம் நல்லபடியாக அங்கே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எங்களுக்கு சொல்லி தந்தார். அதுக்கப்புறம் கீழே வந்து கேசவ தீட்சிதர் வந்து ரொம்ப அழகாக வருணனுக்கான ஹோமம், அதுக்கப்புறம் தத்துவ இந்த ஹோமம், வனதுர்கா ஹோமம், அதுக்கப்புறம் தத்தாத்திரேயர் தத்த ஹோமம், அப்புறம் கலச பூஜை. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துல வந்து வேதம் படிச்சவா எல்லாரும் போய் நின்றுட்டு வருண ஜபம்னு 2 நாளாக அவ்வளவு நேம நிஷ்டையாக அப்படி பண்ணியிருக்கா. ஸோ அந்த கேசவ தீட்சிதர் வந்து முதல் நாள் நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நடந்த கதையில் நிஜம்னு ஒன்று சொன்னார். அவருடைய தாத்தா வந்து இங்கே காவிரி இதில் வந்து மைசூர் பக்கத்தில் இருந்தாராம். அப்போ வந்து மைசூரோட ராஜா நாலடி கிருஷ்ணராஜ உடையாரா வாத்துக்கு வந்து இந்த மாதிரி மழையே இல்லை, இது வந்து ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. மழையே இல்லை, நீங்கள் எப்படியாவது மழை வரணும், உங்களை நம்பி தான் வந்திருக்கேன்னொன்னே அவர் கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணாராம். அவரும் நித்திய அக்னிஹோத்திரி தான். தியானம் பண்ணிட்டு சரி வெட்டதபுரான்னு மைசூர் கிட்டக்க ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து ஒரு சிவன் கோவில் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அது இப்பவும் வற்றாது, அங்கே போய் நான் வந்து உனக்காக காரியரேஷ்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது வந்து அப்போது 12 நாள் நடந்திருக்கு. அது எப்படி நியமம்னா அவளோட சிஷ்யெல்லாம் போனால் அவ்வளோ பிரம்மச்சரியமாக இருக்கணுமா, ஒய்ஃபை கண்ணால் கூட பார்க்கக்கூடாது, ஒரே ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகளோட அவ்வளோ மடி ஆச்சாரத்தோட யாகம் பண்ணினான்.
10 நாள் வரைக்கும் சொட்டு மழை இல்லை, அப்படியே ஃபுல்லாக வெயில் காயுறது. 11ஆவது நாள் எல்லா ஜனங்களும் வந்துட்டா. என்னமோ இவர் யாகம் பண்ணுறாரு, மழை வரும்னு சொன்னாலே வருதா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இவர் ஒரு 2 மணிக்கு நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ வந்து பூர்ணாகுதி பண்ணுவோன்னு சிஷ்யாட்ட சொல்லிட்டு அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிற லிங்கத்தை தலையில் தூக்கி வச்சுட்டு இவர் வந்து அந்த குளத்துல இறங்கி வருண ஜபம் பண்ணிட்டார். யாரை பற்றியும் எதை பற்றியுமே நினைக்கல. நமக்குள்ளான மனசுக்குள்ள என்ன இருக்கும், ஐயோ இத்தனை பேர் வந்திருக்காளே வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேட்குற எங்களுக்கே ரொம்ப இதுவாக இருந்தது. அவர் இதை பற்றியும் கவலைப்படல. ஈஸ்வரன் இருக்கான், நம்ம கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் அவர் வந்து அதை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தா 11 மணி வரைக்கும் அப்படி ஒரு வெயில். 11:30 மணிக்கு லேசாக மேகம் கருத்து 12 மணிக்கு பிடிச்ச மழை ராஜாவே போரும்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்பிட்டான். அப்போ அந்த 2 மணி வரைக்கும் மழை கொட்டி தீர்த்துருக்கப்ப. ஆனால் அப்போ கூட அந்த அவளோட தாத்தா வந்து அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. மழை வந்துட்டே நம்ம வந்துடலாம் அப்படின்னு அவருடைய கடமையிலேருந்து அவர் தவறவே இல்லை. அவ்வளோ ஒரு புண்ணிய ஆத்மா எங்கள் தாத்தான மாமா அவ்வளோ நல்லா சொன்னான். அதுக்கப்புறமா வந்து நீ பூர்ணாகுதி பண்ணுன்னு சொன்ன உடனே ராஜா ரொம்ப மனம் மகிழ்ந்து ஒரு பெரிய வெள்ளித்தட்டு ஒரு 1001 ரூபாய் தங்க காசு கொடுத்து நீ வந்து நல்லபடியாக மழை வரைச்சி கொடுத்த நாட்டுக்கு நீ இதை எடுத்துக்கோன்னு சொன்னாராம். நீங்கள் எப்படி லோகக்ஷேமத்துக்காக இதை பண்ணினேலோ நானும் அதுக்காக தான் பண்ணினேன், இதில் எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து சொன்னாராம். அப்பேற்பட்ட உத்தமமானவர் எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படி நான் எடுத்துக்கணும்னு நீ நினச்சின்னா இந்த கோவிலுக்கு வந்து நீ திருப்பணி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து அவர்கிட்ட சொன்னாராம். தீட்சிதர் நீங்கள் ஜெயந்திக்கு வருவான்னு மாமா சொல்லியிருக்காள், நீங்கள் பார்த்தேன்னா அவர் வாயிலேருந்து வர்ற மந்திரமும் அவரை பார்த்தா நமக்கு இருக்கிற ஒரு எண்ணமும் அப்படி அவரை பார்த்தாலே நம்ம பிரமிப்பில் போவோம். அவர் சொல்கிறார், எங்கள் தாத்தா இதில் நான் ஒரு பெர்சன்டேஜ் இருந்தால் கூட போருமே வரமாட்டேங்குதுன்னு சொன்னார். நாமெல்லாம் எந்த லெவலில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பணிவுனா என்ன, பண்புனா என்ன, அடக்கம்னா என்னன்னு அவகிட்டேருந்து நாங்கள் அன்னைக்கு கற்றுனோம். ஸோ அந்த விஷயத்தை அவர் முதல் நாள் சொல்லிட்டு இந்த யாகத்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு அப்போ வந்து ஒரு 100% நம்பிக்கை இருந்ததுன்னா இதை சொன்னோன்னா அந்த நம்பிக்கை வந்து 200% ஆயிடுது. ஸோ திருவண்ணாமலை சபரி கணபாடிகளும் சரி, அந்த தத்துவமசி கணபாடிகளும் சரி, அவ்வளோ அழகாக ரொம்ப நியமமாக அந்த யாகத்தை வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தா. அதே மாதிரி சனிக்கிழமை வந்து மழை வந்தோடனே என்னமோ இந்தியா வேர்ல்டு கப்லேயே ஜெயிச்ச மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து மழை வந்துடுதுன்னு குரூப்பில் போட்டு ரொம்ப இதுவாகிடுது. ஸோ அந்த மழை வந்து நமக்கு தொடர்ந்து வரணும். ஸோ நம்ம எல்லாரும் டெய்லி நமக்காக பிரார்த்திக்கும் போது இந்த மழைக்காகவும் எல்லா லோகத்தில் எல்லாருக்கும் மழை வரணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அவ்வளோ வேண்டிப்போம். ஆமாம், அதில் வந்து முக்கியமாக என்னென்னா அவளோட யாகத்தில் அவள் யாகம் முடிகிற வரைக்கும் முதல் நாள் வந்து அவள் யாகம் வந்து எப்போ முடித்தான்னா 5 மணிக்கு தான் முடித்தா. அது வரைக்கும் அவளுடைய சாப்பாட்டில் எந்த விதத்துலேயும் உப்பே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஸோ அவ்வளவு நியமமாக தான் அவள் வந்து யாகம் பண்ணினா எல்லாமே. ஸோ எங்களுக்கும் வந்து நாங்கள் நிஜமாக பிரமிச்சு போயிட்டோம், பிரமிப்போட எல்லைக்கே போயிட்டோம். இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா, இதுக்கு தான் இந்த காரியதேஷ்டி அப்படிங்கிறது பண்ணுறாளா அப்படின்னு சொல்கிறது. அதனால அவ்வளவு என்ன சொல்கிற, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாள். அது மாதிரி நாம் நம்ம கடமையை செஞ்சுட்டோம் கண்டிப்பாக மகாபெரிவாளோட அருளால். அதே மாதிரி இங்கேயும் ஒரு நாள் 36 கொண்டு அப்படின்னு சஷ்டி கவசத்தில் வர்ற மாதிரி எல்லாரும் வந்து 36 முறைன்னு அவாவா சஷ்டி கவசம் படிச்சிருக்கா. ஸோ எல்லாருடைய பக்தர்களும் இருக்கிற போது இந்த வருண பகவான் கண்டிப்பாக நமக்கான மழையை தந்தே தீருவாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. நமஸ்காரம்.